1982 கோபுரங்கள் சாய்வதில்லைன்னு ஒரு படம். அந்த படத்துல ஹீரோ ராங் அஃபேர் வச்சிருப்பாரு. என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த சமயத்துல ராங் அஃபேர்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, இப்பெல்லாம் படம் எடுக்கிறாங்க பாருங்க, மனுஷனடா நீங்களா அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கல. இதை தாண்டி நிறைய படங்கள்ல ஆண்கள் ராங் அஃபேர் வச்சுக்கிறத குளோரிஃபை பண்ணிருக்காங்க. ஏன் அப்பெல்லாம் யாருமே கேள்வி கேட்கல அப்படின்னா அப்பெல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. பெண்கள் ராங் அஃபேர் வச்சுக்கிட்டா தப்பு, ஆண்கள் ராங் அஃபேர் வச்சுக்கிட்டா ஜகஜம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க படத்துல. இப்பதான் கொஞ்சம் காலமா திருந்தி ஆண்கள் ராங் அஃபேர் வச்சுக்கிட்டாலும் தப்புதாங்கிற மாதிரி மைண்ட் செட் மாறிட்டு இருக்கு. அட தப்பு யார் செஞ்சாலும் தப்புதாங்க. இப்போ ஒருத்தர் ஓடியாந்து பொண்ணுங்க ராங் அஃபேர் வச்சுக்கிட்டாலும் பசங்க தங்கமா தாங்கணுங்கிற மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காரு. ஆண்டவன் அழகான குடும்பத்தை கொடுத்துருக்கான், இருந்தும் இப்படி அயோக்கியத்தனம் பண்றதை நினைக்கும் போதாண்டா வேதனையா இருக்கு. அந்த படத்திலே அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நல்லா இல்ல. மற்றபடி படமா பார்த்தா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், நல்ல படம் தான். நான் விடாமுயற்சி பத்தி தான் பேசினேன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுல. இப்ப நம்ம இதுக்கு வருவோம், காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துல கருத்துன்னு கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இவங்க திணிச்ச திணிப்புல கதையவே காணோம். இவங்க குத்தன கருத்தூசியில காணாம போன கதையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னடா படத்துல இவ்வளவு கருத்து வச்சிருக்கீங்க, இவ்வளவு கருத்துலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன் படம் எடுத்தவங்க புருஷனே பார்க்க மாட்டாரு. ஏமா நான் தான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன்ல, வீட்டுல கம்னு உட்காந்துட்டு இருக்க மாட்டியா, தேவையில்லாத ஏன் இப்படிலாம் படம் எடுத்துட்டு இருக்கிற. நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹீரோவோடைய இல்ல வேம்புலியோட. என்ன நான் இன்னும் வெர்ஜின் நினைச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் எப்படி திருந்தி உருப்பிட்டு வாழ்க்கையில முன்னேற போறானோ தெரியல. கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுற நித்யா மேனன். குழந்தையெல்லாம் எதுக்குடா பெத்துக்கிறீங்க, குழந்தைய பெத்துக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க, இந்த உலகமே விஷமா மாறிட்டு இருக்குதுடா, குழந்தையெல்லாம் பெத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவர் தான் நம்ம கதாநாயகன். சேது அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அதை வந்துட்டு வினை பண்ணியிருக்காப்ல. அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா, ஆனா அவரு கேவான். அப்ப கூட யோகி பாபு இன்ட்ரோ பண்றப்ப உண்மையிலேயே யோகி பாபுவோட கேரக்டர் இந்த படத்துல எப்படி இருக்கும்னா ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ற ஒரு கேரக்டரா தான் இருக்கும். நம்மளே இந்த உலகத்துக்கு பாரமா இருக்கும். தம்பி இதுல விஷம் கலந்து வச்சிருக்கேன், 2 பேர் எடுத்து குடிங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போய் என்ன பண்றாங்க, ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்றாங்க. விந்தை உரைய வைக்கும் வினை துணையாக சொல்லுமே 2 நண்பர்கள். சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாமே ஒன்னா தான் பண்ணோம். ஆமா, இதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? நானும் என்னோட ஸ்பெர்மை ஃப்ரீஸ் பண்றேன். ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ண போன இடத்துல ஒரு பிட்டு படப்பின்ற வேற தூக்கிட்டு போறாரு நம்ம ஹீரோ. ஹீரோவுக்கு ஒரு ஆள் இருக்கு, அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும்னு ஒரு ஆசை. இன்னும் கொஞ்ச நாள் ஹீரோக்கு இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட். நம்ம ஹீரோ ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ணது இவங்களுக்கு தெரிஞ்சு போய் அப்ப நாளைக்கு குழந்தை வேணும்னு கேட்டா ஓகே சொல்லுவல்ல, அது வேற இது வேற, நான் குழந்தை பத்தி ஒத்துக்க மாட்டேன். இது என்ன அநியாயம்? கடவுள் பிரசாதத்தை வேணாம்னு சொல்றதுக்கு நீங்களும் நானும் யாரு பாருங்க, நான் காலுக்கே சாக்ஸ் போட மாட்டேன் அப்படிப்பட்டது. நம்ம ஹீரோயின் வேம்புலிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு போனப்ப ஹீரோயின் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஒருவேளை அர்ஜுன் கையில இந்த நிலைமையில பார்த்திருந்தா கோவம் வந்திருக்குமா என்னமோ. இந்த பக்கம் ஹீரோவோட ஆளு நிச்சயத்துக்கு வரவே இல்லை. இங்க பாரு சித்து, கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு ஒத்துக்குவேன் நான் நினைச்சேன், நீ ஒத்துக்கிற மாதிரி தெரியல, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். லவ் ஃபெயிலியர் ஆன சோகத்துல ஹீரோயின் தம் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, பிரேக்கப்னு பாட்டு பாடிக்கிட்டு கத்துவாங்க, கதறுவாங்க, கண்டதை போட்டு உடைப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்காம எந்த பொண்ணு கிடைச்சாலும் கூட்டிக்கிட்டு போய் இப்ப இவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை கொண்டு வர மெத்தடே முரண்பாடாகுது பாத்தீங்களா. ஹீரோயினோட ஆளு சீட்டிங் பண்ணான், ஹீரோயின் எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க. ஹீரோவோட ஆளு விட்டுட்டு போயிருச்சு வேணான்னு சொல்லி, ஹீரோ சீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு ஆம்பளை வேணும் குழந்தை பெத்துக்க? டெஸ்ட் டியூப் பேபி பெத்துக்கிறதுக்கும் ஒரு ஆம்பளை வேணும். அந்த ஆம்பளையோட நீ எதுவும் பண்ண தேவையில்ல, அவ்வளவுதான். இப்போ அப்சல்யூட்லி வி ஆல் நோ ஹீரோ கொடுத்த ஸ்பெர்ம் வச்சு தான் இவங்க பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா அப்படின்ற கதையத்தான் ஸ்டோரி. பாவம் இழுத்தது போதும். ஹீரோயின் ஃபெர்டிலிட்டி கிளினிக்ல போய் பிரெக்னென்ட் ஆயிருவாங்க. கர்ப்பமானது வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கருவுட்டு வந்து நிக்கிறே நீலாம் ஒரு குடும்பம் பண்ணாலும் அவங்க அம்மா திட்டுவாங்க. அப்ப கூட அவங்க அப்பா எதுவுமே பேச மாட்டாரு, ஏன் எப்பயுமே பேச மாட்டாரு. எதையாச்சும் சொல்லியா?
பொண்ணை நம்ம சரியா வளர்க்கலையோன்னு அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப மாடர்ன் ஃபாதரா இருப்பாரு போல. காதலிச்சவனோட கரம் சேர்ந்து கர்ப்பமா இருந்தா கூட பரவாயில்ல, யாருன்னே தெரியாதவங்க மூலமா கர்ப்பமா இருக்கா. இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன மெசேஜ் தர போறோம்? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டுப்பட்டு வராதுன்னு சொன்ன உடனே மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு நாள் ஹீரோயின் பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்பெல்லாம் அந்த சைக்கோ கலகாரங்க ரேப் அட்டெம்ப்ட்லாம் பண்றது இல்லையா, கலச்சு போடுறாங்கன்னு தெரிஞ்சு ஃபெர்டிலிட்டி கிளினிக்ல ஸ்பெர்ம் டொனேட் பண்றாங்களாம். ஒருவேளை நம்ம வயித்துல வளர்றதும் அந்த மாதிரி ஒரு குழந்தையா இருக்குமோன்னு யோசிச்சு டோனரை தேடி கிளம்பிடுறாங்க. போன இடத்துல டோனரை பாத்துருவாங்க. ஆனா இவர் தான் டோனர்னு அவங்களுக்கு தெரியாது. வேம்புலி சீட் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக பசங்களை பத்தி தப்பாவே நினைச்சிட்டு இருந்த ஹீரோயின் இந்த இடத்துல மட்டும் ஒரு பாசாங்க காட்டுறாங்க. ஹீரோவோட பேசி பழகுறாங்க, ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க, அங்க போய் சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. என்னடா இது, என்னம்மா இது? சண்டாளி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா ஹீரோவை கல்யாணம் பண்ணி ஹீரோ மூலமாவே கரு விட்டுருக்கலாம். அவர் தான் குழந்தைக்கு ஒத்துக்க மாட்டாரே. ஓ அப்படி ஒன்று இருக்கோ. ஹீரோயினுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹீரோயினும் மீட் பண்றாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, ஜாலியா சுத்துறாங்க. ஹீரோயினுக்கு இருக்கிற பையன் வந்துட்டு ஒரு டெஸ்ட் பேபின்னு சொல்றாங்க. பையனுக்கு தான் டெஸ்ட் பேபின்னு ஒரே வருத்தம். அதனால அப்பாவை கண்டுபிடிக்கிறேன்னு ஓடிடுவான். பையனை காணோன்னு கொஞ்ச நேரம் ஓட்டுவாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பெங்களூர் போவாங்க. அப்பாடா எப்படியும் என்ன கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துருவாங்க, படம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா குறுக்க இந்த எக்ஸ்லவர் வந்தான்னு வந்து நிக்கிறாங்க. அதுல ஒரு மனஸ்தாபம் ஆகி போய் அதுக்கப்புறம் இல்ல அவளை நான் லவ் பண்ணல அப்படின்லாம் சொல்லி சரி அந்த எக்ஸ்லவர் போயிட்டாங்க, இப்ப சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஏதோ ஒரு கம்பெனி பிரச்சனையா. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பையன் தொலைஞ்சு போயிடும். எங்கடா அந்த பையனை தொலைவி பார்த்தா தனியா சென்னை டு பெங்களூர் ட்ரிப் அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பட விட்டு பேசி ஒன்று சேர்ந்துருவாங்க. லாஸ்டா வினய்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு படத்தையும் முடிச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் ஹீரோவுக்கு இந்த பையன் தான் தாம் பையன் அப்படிங்கிறது தெரியாமே போயிடும். ப்ரோ ஃபுல் படத்தையும் பாத்தீங்களா? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. கடைசியா படத்துல என்னதான் சொல்ல வராங்க? தெரியாது தெரியாது தெரியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது என்னன்னா, படம் ஆரம்பிக்கிறப்ப இதுதான்ப்பா இந்த கதாபாத்திரத்தோட தன்மை அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் நடக்கிற சம்பவங்கள் படம் அவரை பாடாப்படுத்துறதுனால அந்த கேரக்டர்ல ஒரு சின்ன சேஞ்ச் வரும், ஒரு அக்செப்டன்சி வரும். இந்த படத்துல அந்த கேரக்டர் ஆர்க்கை எந்த மாதிரி காட்டியிருக்காங்கன்னா, ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டர் தன்னோட தாட்டையோ தன்னோட கேரக்டரையோ மாத்திக்கல, மற்ற கேரக்டரோட தாட்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அக்செப்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம ரவி மோகன் கேரக்டர் எடுத்துக்கிட்டோமா, அவருக்கு முதல்ல இருந்தே கடைசி வரைக்கும் குழந்தை பெத்துக்க வேணாம் அப்படின்ற எண்ணம் தான். ஆனா தான் ஆசைப்படுற பொண்ணு வந்துட்டு ஒரு குழந்தையோட இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. யோகி பாபு கேரக்டர் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்துட்டு கே பேரண்டிங்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். கடைசி வரைக்குமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். இருந்தாலும் தான் ஃப்ரெண்ட் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறான், ஒரு குழந்தை பெத்துக்கிறான் அப்படின்றப்ப ஓகே பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கும். ஹீரோவோட லவர் கேரக்டர் ஒன்று வரும் இல்லையா, அந்த கேரக்டருக்கு நார்மல் லைஃப் லீட் பண்ணும், நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அவன் இதுக்கு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேண்டாமையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க லைஃப் அவங்களை என்ன பாடுபடுத்துச்சுன்னு தெரியல, மறுபடியும் ஹீரோ தேடி வருவாங்க. ஆனா அப்ப ஹீரோ நித்யா மேனனை ரூட் விட்டுட்டு இருப்பாரு. ஆனா எனக்கு பிடிக்காத ஒரு கேரக்டரா இருக்கும் இந்த படத்தில் உண்டு. நம்ம நித்யா மேனனுக்கு தந்த கேரக்டரா இருக்கு. ஒரு பையன் தன்னை சீட் பண்ணிட்டான், இனிமே பசங்களே நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விரக்தியில இருக்கும். ஆனா ஹீரோவை பார்த்த உடனே உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே என்ன காணும் அப்படின்னு லெவலில் விழுந்துரும். ஒரு படம் அப்படின்னா அந்த படத்துல என்ன கருத்து சொல்லியிருந்தாலும் சரி, என்ன கருமாந்தரத்தை சொல்லியிருந்தாலும் சரி, அந்த 2.5 மணி நேரமும் முழுசா பார்த்து முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். இந்த படத்தை நான் பார்த்த காரணம் ஒரு வீடியோ கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக. இதே இந்த படத்தை நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸா பார்த்துருந்தேன்னா முழுசா பார்த்து முடிச்சிருப்பேங்கிறதே ஒரு டவுட் தான். எப்பா நான் இன்னும் விடுதலை 2 முழுசா பார்த்து முடிக்கலப்பா, கருத்தூசியா போட்டு சாவடிக்கிறாங்க, உடனே ஒரு ரேசிஸ்டரா அதனால தான் விடுதலை 2 பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லை அதனால பார்க்கல. கருத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, நான் ஒரு கருத்து சொல்லலாம், நீங்க ஒரு கருத்து சொல்லலாம், எல்லா கருத்தும் எல்லாரோடையும் ஒத்து போயிடணும்னு கிடையாது. அவங்க வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து, அவங்க கத்துக்கிட்டதை பொறுத்து, அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து கருத்துக்கள் மாறுபடும். இதுதான்டா என் கருத்து தாண்டா நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உன் லைஃப் உன் இஷ்டம், உனக்கு பிடிச்ச மாதிரி வாழுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி வாழ்ந்தாதான் முற்போக்குவாதி நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முற்போக்கு பிற்போக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவன், அக்செப்ட் பண்ணிக்காதவன், அவ்வளவுதான். இந்த வீடியோவும் அவ்வளவுதான். பை.